ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. நாம் இப்போது இறுதியுடைய பாடத்தில் இருக்கிறோம், அதாவது ஃபிக்ஹ் பாடங்களுடைய இறுதியில் இருக்கிறோம். 14வது பாடம் நவாகிதுல் உது, உதுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள். மிக முக்கியமான பாடம், மிக மிக முக்கியமான பாடம், உதுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள். சரி, உதுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் நேரடியாக செல்வோம். காலல் முஅல்லிஃப் ரஹிமஹுல்லாஹ் அத்-தர்ஸுர் ராபி அஷர் நவாகிதுல் உது. நவாகிதுல் உது வஹிய சித்தா. உதுவை முறிக்கக்கூடிய அது 6 விஷயங்கள். உதுவை முறிக்கக்கூடியது 6 விஷயங்கள். முதல் விஷயம் அல் ஹாரிஜு மினஸ் சபீலைன், இரு வழிகளிலிருந்து வெளியேறுவது. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 2 வழிகள் என்பது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய முன் துவாரம் பின் துவாரம், மலம் ஜலம் வெளியேறும் இடம், முன்துவாரம் பின்துவாரம். கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அல் ஹாரிஜு மினஸ் சபீலைன், ஷேக் அரஃபாத்தின் விளக்கத்தை பார்ப்போம். 2 வழிகளிலிருந்து, முன் மற்றும் பின் வழிகளிலிருந்து வெளியேறும் அனைத்தும் உதுவை முறிக்கும் என்பதில் அறிஞர்கள் ஏகோபித்த கருத்தில் இருக்கின்றனர். மலம் ஜலம் போன்றவை வெளியே வந்து விட்டது என்றால் உது முறிந்து விடுகிறது. நமக்கெல்லாம் அறிந்த ஒரு விஷயம், நமக்கெல்லாம் அறிந்த ஒரு விஷயம். சரி, அடுத்ததை பார்ப்போம். வெளியேறும் பொருட்களின் வகைகள் என்றால் என்ன? சாதாரணமாக எப்போதும், பொதுவாக எப்போதும் வெளிவருபவை. எடுத்துக்காட்டு, முந்துவார பிந்துவாரத்திலிருந்து சிறுநீர், மலம், பிந்துவாரத்திலிருந்து மலம், காற்று உதுவை முறிக்கும். வேறு இச்சை நீர், மதி, விந்து, மணி மற்றும் அல்வதி. சிறுநீருக்கு முன்னும் சிறுநீருக்கு பின்னும் வெளியே வரக்கூடிய ஒரு திரவம், இதை வதி என்று சொல்வோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சிறுநீருக்கு முன்னும் அல்லது சிறுநீருக்கு பின்னும் ஒரு திரவம் வரும். சிறுநீர் வந்ததற்கு பிறகு ஒரு திரவம் வரும். இதை வதி என்று சொல்வோம். இந்த வதியாக இருந்தாலும் சரி, அல்லது இச்சை நீர். இச்சை நீர் என்ன? மனிதனுடைய அந்த இச்சை, அந்த பெண்ணுடைய இச்சை அதிகமாகும் பொழுது அல்லது உடலுறவு செய்வதற்கு முன்னால் வரக்கூடிய அந்த அமிலம், அந்த திரவம், அது எவ்வாறு இருக்கும்? தண்ணீருடைய வண்ணத்திலே இருக்கும், ஆனால் கொல கொலவென்று இருக்கும், பச பச என்று இருக்கும். அது உதுவை முறித்துவிடும். அதே போல் நம்ம அனைவர்களுக்குமே தெரியும், விந்து வெளியேறுவது. விந்து வெளியேறுவது உதுவை மட்டும் முறிக்காது. குளிப்பையே கடமையாக்கிவிடும். குளிப்பையை என்ன செய்துவிடும்? கடமையாக்கிவிடும். சரி, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் ஏற்கனவே சொன்னோம், இந்த மணி என்பது, மதி என்பது அந்த பாலுணர்வில் ஏற்படக்கூடிய பாலுணர்வினால் வெளிவரக்கூடிய அந்த திரவம், இச்சை நீர். சரி, வழக்கத்திற்கு மாறாக வெளியேறுபவை என்றால் என்ன? இதெல்லாம் வழக்கமாக வெளியேறுபவை. வழக்கத்திற்கு மாறாக வெளியேறுபவை இது என்னவென்றால் இஸ்திஹாபா. இஸ்திஹாபா என்ன? மாதவிடாயா? அல்ல. என்னது இது? உதிரி போக்கு. மாதவிடாய் அல்லாத நேரங்களில், மாதவிடாய் முடிந்ததற்கு பிறகும் அவர்களுக்கு நிற்காமல் வருவது. இது எந்த நரம்பிலிருந்து வருகிறது? இது எந்த நரம்பிலிருந்து வருகிறது? இந்த நரம்பிற்கு ஒரு பெயர். மாஷா அல்லாஹ், யார் சொன்னார்? அஹ்சன், ஆதில். ஆதில் என்ற நரம்பிலிருந்து வெளிவரக்கூடியதுதான் அந்த ரத்தம். இது பெண்ணுடைய கருப்பையிலிருந்து வரக்கூடிய ரத்தம் அல்ல. கருப்பையிலிருந்து வரக்கூடிய ரத்தம் தான் மாதவிடாய். அவர்களுக்கு தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது என்பது. ஆனால் இந்த ரத்தம் என்பது ஹைது நின்றதற்கு பிறகு வரக்கூடிய ரத்தம். பெண்களுக்கு வரக்கூடிய அந்த ரத்தம், இந்த ரத்தம் தொழுகையை தடுக்காது. தொழுகை ஹலால், தொழுக வேண்டும். ஆனால் உது முறியக்கூடிய விஷயமாக இது வருகிறது. சரி, வேறு என்ன? வழக்கத்திற்கு மாறாக வெளியேறுவது, முன் துவாரத்திலிருந்து பின் துவாரத்திலிருந்து உதுவை முறிக்கும் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, பல ஃபிக்ஹ் புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புழுக்கள் வெளியேறுவது.
முந்து வாரத்திலிருந்து பிந்து வாரத்திலிருந்தோ புழுக்கள் வெளியேறிவிட்டால் ஷேக் அரஃபாத் அதை சொல்கிறார்கள், புழுக்கள் வெளியேறிவிட்டாலும் உது முறியும். அதே போல கற்கள் வெளியேறி வந்தால், கற்கள் வெளியேறுவது, ஏனெனில் முந்து வாரத்திலும் பிந்து வாரத்திலிருந்தும் எது வெளியேறிவிட்டாலும் சரி, அதுதான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம். எது வெளியேறிவிட்டாலும் சரி, அது புழுக்களாக இருக்கட்டும் கற்களாக இருக்கட்டும், வழக்கத்திற்கு மாறாக அனைத்துமே உதுவை முறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி, வழக்கத்திற்கு மாறாக வெளியேறுபவையும் உதுவை முறிக்கும் என்பது பெரும்பான்மையான அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது. நாம் இந்த இஸ்திஹாதா மற்றும் புழுக்கள் அல்லது கற்கள் வழக்கத்திற்குள்ளவை உதுவை முறிப்பது என்பது எந்த சந்தேகம் இல்லை. எடுத்துக்காட்டாக மலம், ஜலம், இச்சை, நீர், விந்து மற்றும் சிறுநீருக்கு முன் வரக்கூடிய அந்த திரவம் எதுவாக இருந்தாலும் அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வழக்கத்திற்கு மாறான பெரும்பாலான உலமாக்கள் இதிலே அதே கருத்தில் தான் இருக்கிறார்கள், உதுவை முறிக்கும் என்பது. யாரை தவிர என்றால் மாலிக் அறிஞர்கள், அவர்கள் உதுவை முறிக்காது என்று சொல்கிறார்கள். அதை இங்கே குறிப்பிடுகிறார். சரி, ஆதாரத்திற்கு செல்வோம். உங்களில் எவரேனும், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பாருங்கள், உங்களில் எவரேனும் நோய், இது ஹதீஸ் அல்ல, மன்னிக்க வேண்டும், இது குர்ஆனுடைய வசனத்தை இங்கு முதலில் மேற்கோள் காட்டுகிறார். சூரத்து நிசாவிலே 43வது வசனம், உங்களில் எவரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அல்லது பயணத்தில் இருந்தாலும் அல்லது உங்களில் எவரேனும் மலம் கழித்து வந்தாலோ அல்லது பெண்களை தீண்டி இருந்தாலோ தண்ணீர் காணாத பட்சத்தில் தயமம் செய்து கொள்ளுங்கள். இது என்ன நமக்கு படிப்பினை என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலம் கழிப்பதை தூய்மை கட்டாயமாவதற்கான காரணமாக ஆக்கியுள்ளான். உங்களுக்கு இந்த மலம் கழிக்கக்கூடியது வந்துவிட்டால் நீங்கள் உது செய்ய வேண்டும். அவர் உது செய்ய வேண்டிய தண்ணீர் இல்லை என்றால் நீங்கள் தயமம் செய்யுங்கள் என்றால், இந்த வசனத்திலிருந்து என்ன விஷயம்? மலம் வெளியேறுவதை இங்கு அல்லாஹ் உது முறியக்கூடிய விஷயமாக பார்க்கிறான். இது ஒரு ஆதாரம். சரி, சஃப்வான் பின் அஸ்ஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தின் போது, கவனமாக கேளுங்கள், ஜனாபத் பெரிய அசுத்தம் தவிர மலம், சிறுநீர் மற்றும் தூக்கம் ஆகியவற்றின் காரணமாக காலணிகளின் மீது மஸ்ஹ் செய்யும் பொழுது அவற்றை கழற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டார்கள். மஸ்ஹ் செய்வது என்றால் என்ன? சாக்ஸ் உடைய சட்டம், சாக்ஸ் அல்லது ஷூ உடைய சட்டம். இதை நாம் போட்டு விட்டோம் என்றால், அதாவது எந்த நிலையில் போட்டு விட்டோம் என்றால், உது செய்த நிலையில், சுத்தமாக இருக்கக்கூடிய நிலையில் அதை நாம் அணிந்து விட்டோம் என்றால், சாக்ஸையோ அல்லதோ, நாம் வீட்டில் இருந்தோம் பயணிக்காமல் இருந்தால் ஒரு இரவு ஒரு பகல் முழுவதும் காலை கழுவ உது செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு முறையும் நீங்கள் உது செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய தேவையில்லை? ஷூவையோ சாக்ஸையோ கழட்டி நீங்கள் காலை கழுவ வேண்டும் என்று தேவையில்லை. மாறாக மஸ்ஹ் செய்தாலே போதுமானது. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த சாக்ஸாக இருந்தாலும் ஷூவாக இருந்தாலும் கணுக்காலை மறைத்திருக்க வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். கணுக்காலை மறைத்திருந்துதான் இன்று வரக்கூடிய சாக்ஸ் எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சாக்ஸ் என்பது சாக்ஸ் உடைய அடிப்படை இல்லாமல் இதோடு முடிகிறது. சாக்ஸ்கள், சாக்ஸ், இந்த சாக்ஸில் மஸ்ஹ் செய்ய முடியுது, மஸ்ஹ் செய்ய முடியாது. அதெல்லாம் ஸ்டைலான சாக்ஸ். அந்த சாக்ஸை எல்லாம் போட்டுக்கொண்டு மஸ்ஹ் செய்யாதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. கால் என்பது மறைய வேண்டும் என்றால் பாதம் முழுவதுமாக மறைந்திருக்க வேண்டும். இந்த குதிகால் மறையாத இன்று அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சாக்ஸ் இந்த சாக்ஸ். இந்த சாக்ஸிற்கு நம்மால் மஸ்ஹ் செய்ய முடியாது என்பதை மறவாதீர்கள். சரி, இந்த விஷயத்திற்கு வருவோம். அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள்? நீங்கள் பெருந்துடக்கு குளிப்பு கடமையானால் மட்டும்தான் நீங்கள் கழட்டுங்கள். மற்றபடி உள்ள தூக்கத்திற்கோ அல்லது சிறுநீருக்கோ அல்லது மலத்திற்கோ உங்களுக்கு உது கடமையாகும் அல்லவா? அப்போது நீங்கள் சாக்ஸை, நீங்கள் ஷூவை, நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய காலுறையை கரட்டாமல் தடவி மஸ்ஹ் செய்யுங்கள் என்பதை தான் இந்த இடத்திலே நமக்கு இந்த ஹதீஸ் தரக்கூடிய கருத்து. அல்ஹம்துலில்லாஹ். இது என்ன புரிகிறது? அங்க என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர்? அந்த மலம் அப்படி என்றால் இவ்வாறு முந்துவாரத்தில் பிந்துவாரத்தில் சிறுநீர், மலம் முந்துவாரம் பிந்துவாரத்தில் வெளியேறக்கூடிய விஷயம் உதுவை முறிக்கும் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பயன்பெற்றுக் கொள்கிறோம். சரி, முதல் விஷயம் முடிந்துவிட்டது. முந்துவாரத்திலிருந்தும் பிந்துவாரத்திலிருந்தும் வெளியேறுவது உதுவை முறித்துவிடும். அது வழக்கமான விஷயங்களாக இருக்கட்டும், வழக்கத்திற்கு மாறான விஷயங்களாக இருக்கட்டும். இரண்டாவது விஷயம், உதுவை முறிக்கக்கூடிய செயல், உடலிலிருந்து வெளியேறும் அசுத்தங்கள். அது என்ன? உடலிலிருந்து வெளியேறும் அசுத்தங்கள். அதுவும் அந்த அசுத்தம் நிறையதாக இருக்க வேண்டும், நிறைய எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். என்ன?
பாருங்கள், ஷேக் ரஹிமஹுல்லாஹ் இப்னு பாஸ் கூறுகிறார்கள், மேலும் உடலில் இருந்து வெளியேறும் அதிகப்படியான அசுத்தம் வெளியேறினால், அதிகப்படியான நஜிசுகள் வெளியேறினால் ஒருவரின் உது முறிகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, சிறுநீர் மற்றும் மலம் செல்லும் வழிகள் அல்லாத உடலின் மற்ற பகுதியில் இருந்து ஏதாவது இருக்கா? அவ்வாறு வேற என்ன பகுதியெல்லாம் இருக்கு நமக்கு உடலில்? மூக்கு, வாய் மற்றும் சில நேரம் சில பேருக்கான கழுத்தின் ஓட்டை இருக்கிறது. இல்லாமல் இல்லை. முந்துவாரம் பிந்துவாரம் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்திருக்கும், மருத்துவத்துறையில் இருக்கிறீர்கள். முந்துவாரம் பிந்துவாரம் அல்லாத, முந்துவாரம் பிந்துவாரம் இல்லாத மற்ற வழிகளில் அல்லாஹ்வின் அடியார்களே அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகள் மார்க்கத்தில் இருக்கிறது. மூக்கு, வாய் என்ற பல விஷயங்கள் இருக்கிறது. கழுத்தின் தொண்டை ஓரப்பகுதிகள் இதெல்லாம் இருக்கிறது. இந்த இடத்தின் பகுதிகள் அனைத்தும் இருக்கிறது. இதிலிருந்து நஜிசுகள் வரக்கூடாதது, நஜிசுகள் போன்றவை வெளியேறினாலும், முந்துவாரம் பிந்துவாரம் மட்டுமல்ல, இதிலிருந்து வெளியேறினாலும் ஒரு உது முறிகிறது. சரி, எடுத்துக்காட்டாக பாருங்கள், இந்த இடத்துல ஷேக் என்ன சொல்கிறார்கள்? ரத்தம், சீல் அல்லது வாந்தி போன்றவை அதிகமாக வெளியேறினால் அது உதுவை முறிக்கும். அதிகமாக ரத்தம், வாந்தி, சீல் போன்றவை. நாம் இப்போது இரண்டாவது உது முறிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கிறோம். மொத்தம் 6. முதல் விஷயம் முடிந்து விட்டது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் விஷயம் என்ன? என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் புரியுற மாதிரி எல்லாம் அனைத்துமா இல்லது வழக்கத்திற்கு மாறான, வழக்கத்திற்கு உரியவையா இல்ல வழக்கத்திற்கு மாறானவையுமா? இரண்டுமே. இரண்டாவது உதுவை முறிக்கக்கூடிய விஷயம் அந்த 2 துவாரங்கள் அல்லாத மற்ற வழிகளில் வெளியேறக்கூடிய நஜிசுகள் அதிகப்படியாக அளவிற்கு. ஏனெனில், ஏன் அதிகப்படி என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, சிறிய விஷயங்களாக பொதுவாக மார்க்கத்தில் சிறிய விஷயங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அந்த அடிப்படையில் அது அதிகப்படியாக வரும் பட்சத்தில் அது உதுவை முறித்துவிடும். சரி, ரத்தம், சீழ் அல்லது வாந்தி போன்றவை அதிகமாக வெளியேறும் என்பதை உழுவு முறிக்கும். இந்த இடத்தில் ஷேக் அரஃபாத் ஒரு முக்கியமான இடத்தை பதிவு செய்கிறார்கள். ரத்தம் அசுத்தமானது, நஜிஸ் என்பதில் அறிஞர்கள் ஏகோபித்த கருத்தில் இருக்கின்றனர். இஜ்மா, ரத்தம் நஜிஸா? ஆம், ரத்தம் நஜிஸ் என்பதில் ஏகோபித்த கருத்தில் இருக்கின்றனர் என்று ஷேக் அரஃபாத் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். சரி, ஆதாரங்களை பற்றி சில விஷயங்களை பார்ப்பார். அல்லாஹ்வின் அடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்த ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், உங்களில் எவரேனும் தன் தொழுகையில் வாந்தி எடுத்தால் அல்லது உணவு வெளியே வந்தால் அவர் வெளியேறி உது செய்துவிட்டு பின்னர் அவர் பேசாமல் இருக்கும், அதாவது வேறு பேச்சுகள் பேசாமல் இருந்தால் தனது தொழுகையின் மீதமுள்ளதை தொடரட்டும். இதுதான் ஆதாரமாக. முதலில் இந்த விஷயத்தில் ஹிலாஃப் இருக்கிறதா? ஆம், ஹிலாஃப் இருக்கிறது, வேறுபடுகிறார்கள் உலமாக்கள். முந்துவாரம் பிந்துவாரம் அல்லாத வேறு வழியில் வரக்கூடிய எதுவும் உதுவை முறிக்காது என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். முந்துவாரம் பிந்துவாரத்தில் வெளியே வந்தால் அதை உது முறிக்கும் என்று சொல்லுங்கள், சரி. ஆனால் இது அல்லாத மற்ற இடத்திலிருந்து வெளிவருவதை உதுவை முறிக்கும் என்று எவ்வாறு சொல்கிறீர்கள் என்ற விஷயத்திலே உலமாக்கள் கருத்து வேறுபடுகிறார்கள். இது முதலில் யாருடைய கருத்து? முந்துவாரத்திலிருந்து பிந்துவாரத்திலிருந்தும் அல்லாத வழிகளிலிருந்து வெளியேறக்கூடிய நஜிசுகள், அதிகப்படியாக வரக்கூடிய நஜிசுகள் வெளியேறினால் அது உதுவை முறிக்கும் என்பது யாருடைய கருத்து என்றால், ஹம்பலி மற்றும் ஹனஃபி மற்றும் ஹம்பலி மதுஹபின் கருத்தாகும். ஹனஃபி மற்றும் ஹம்பலி மதுஹபின் கருத்தாகும். சரி, ஆதாரம் என்ன ஆதாரம் சொல்கிறார்கள்? இந்த ஆதாரத்தை சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் எவரேனும் தனது தொழுகையில் வாந்தி எடுத்தால் அல்லது உணவு வெளியே இருந்தால், எது கழித்து வருவது? உணவு வெளியே வந்தால் அவர் வெளியேறி உது செய்துவிட்டு பின்னர் அவர் பேசாமல், அதாவது வேறு பேச்சை பேசாமல் இருந்தால் தனது தொழுகையின் மீதம் உள்ளதை தொடரட்டும் என்று சொல்கிறார்கள். இதற்கு ஆதாரம் என்ன சொல்கிறார்கள் பார்த்தீர்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? வாயிலிருந்து வாந்தி எடுத்தால் அல்லது உணவு வெளியே வந்தால் தொழுகை விட்டு வெளியே செல்ல சொல்கிறார்கள். இதுவே எதை குறிக்கிறது என்றால் உது செய்ய சொல்கிறார்கள். உதுவை சொல்லிவிட்டு உது செய்ய சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதிலிருந்து தெரிகிறது இது உதுவை முறித்துவிடும் என்று. ஆனால் இது அல்ல, இது உதுவை முறிக்காது. முந்துவாரம் பிந்துவாரத்தில் இருந்து அல்லாத வெளிவரக்கூடிய எந்த விஷயத்தை உதுவை முறிக்காது என்பதற்கு அந்த கருத்தில் உள்ளவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த ஹதீஸ் பலவீனமானது,
இந்த ஹதீஸ் பலவீனமானது, இது சரியானதல்ல மற்றும் அதை ஆதாரமாக கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். அப்படியா, சரி, வேறொரு ஹதீஸை ஆதாரமாக தருகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாந்தி எடுத்தார்கள், பின்னர் உது செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாந்தி எடுத்தார்கள், பின்னர் உது செய்தார்கள். எனவே இந்த செயல் இரு வழிகள் அல்லாத வேறு வழியிலிருந்து அந்த வாயிலிருந்து அதிக அளவில் அசுத்தம் வெளியேறினால் அது உதுவை முறிக்கும் என்பதை இந்த ஹதீஸ் காட்டுகிறது. சரி, இதற்கு என்ன சொல்கிறார்கள் பார்ப்போம். இதற்கு முந்தைய கருத்திற்கு வாந்தி அல்லது இரத்தம் உதுவை முறிக்கும் என்பதற்கு 2 கோணங்களில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. அதில் ஒன்று நாம் ஏற்கனவே பார்த்தது, அபூ தர்தா அவர்களுடைய ஹதீஸ். இது பலவீனமானது, இந்த ஹதீஸை சரியானதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸை அந்த வாந்தி எடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பு நோன்பை முறித்தார்கள் என்றுதான் வந்திருக்கிறது. இந்த ஹதீஸில் தகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஃப்தரா, வாந்தி எடுத்தார்கள், நோன்பை முறித்தார்கள் என்பதுதான் இந்த ஹதீஸ் உண்மையான அர்த்தம், உண்மையான சட்டம். ஏனெனில் இதில் ஹதீஸ் கலையில் இந்த அறிவிப்பில் கருத்து வேறுபாடு வந்தது. அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சரியான ஹதீஸ் அல்ல. வாந்தி எடுத்தார்கள், நோன்பை முறித்தார்கள் என்பதுதான் சரியான ஹதீஸ். ஆனால் அல்லாஹ்வின் அடியார் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை ஷேக் அரஃபாத் பதிவு செய்கிறார்கள். அறிவிப்பாளரான மஅதான் பின் தல்ஹா என்ன செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாளரான இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் கலை முடிந்து ரசூலுல்லாஹி மரணத்திற்கு பின்பு திமிஷ்கில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். அந்த அறிவிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி சஃப்வான் அவர்கள் சிரியாவிற்கு சென்று விட்டார்கள், திமிஷ்குக்கு சென்று விட்டார்கள். பாருங்கள், அவரை போய் சந்திக்கிறார்கள் இந்த ஹதீஸின் அறிவிப்பாளரில் ஒருவர். ஏனெனில் இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுக்கிறார்கள் யார்? உது முறியும் என்பதற்கு ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. என்ன ஹதீஸ்? அல்லாஹ்வின் தூதர் வாந்தி எடுத்தார்கள், உது செய்தார்கள். இதை மறுக்கக்கூடிய என்ன சொல்கிறார்கள்? இல்லை இல்லை, இந்த ஹதீஸின் உண்மையான சொற்றொடர் அல்லாஹ்வின் தூதர் வாந்தி எடுத்தார்கள், நோன்பை முறித்தார்கள் என்று தான் வருகிறது. இதை ஒருவர் தெரிந்து கொள்ள நினைக்கிறார், ஹதீஸ் அறிவிப்பாளர். சரி, இந்த ஹதீஸை அறிவித்தது யார்? சஃப்வான். அவரிடம் நாம் செல்வோம், அவரிடம் நேரடியாக சென்று இதை பற்றி நாம் கேட்டு விடுவோம். இவ்வாறு சொல்கிறார்களே இந்த விஷயத்தில் திமிஷ்கிற்கு செல்கிறார்கள். திமிஷ்கிற்கு சென்று கேட்கிறார்கள். அவர்களை டமஸ்கஸ் பள்ளிவாசல், திமிஷ்குடைய பள்ளிவாசலை சந்தித்த போது சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அபூ தர்தா கூறியது உண்மைதான், நான் தான் அவர்களுக்கு உது செய்ய தண்ணீரை ஊற்றினேன். என்ன இதிலிருந்து வெளிகிறது? உதுதான் செய்தார்கள். அபூ தர்தா கூறியது உண்மைதான். அபூ தர்தா கூறினார்கள் அல்லவா, அல்லாஹ்வின் தூதர் வாந்தி எடுத்தார்கள், உது செய்தார்கள். அபூ தர்தா கூறியது உண்மைதான், நான் தான் தண்ணீரை எடுத்து அல்லாஹ்வின் தூதருக்கு ஊற்றினேன் என்று சொல்கிறார்கள். இதிலிருந்து வலுவாக வருகிறது இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஆதாரமானது. முந்துவாரம் பிந்துவாரம் அல்லாத வழிகளிலிருந்து வெளியேறினால் உது முறியும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக உறுதிப்படுத்துகிறார்கள். சரி, இரண்டாவது மறுப்பு, ஒருவேளை இந்த ஹதீஸ் சரியானது என்று வைத்துக் கொண்டாலும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் செயலாக மட்டுமே தான் இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் உது வாந்தி எடுத்தார்கள், உது செய்தார்கள் என்ற செயல் அல்லாஹ்வின் தூதரின் கட்டளை அல்ல, அது ஒரு செயல். பொதுவாக மார்க்க ஃபிக்ஹ் சட்ட வல்லுநர்களின் விதிகளின்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செயல் மட்டும் கட்டளை இல்லாமல் இருந்தால் அது கடமையாக என்பதை குறிக்காது, அது முஸ்தஹப் என்பதை மட்டுமே தான் கருத்தில் கொள்ளப்படும். மேலும் இங்கு உது வார்த்தை மார்க்க ரீதியான உதுவை குறிக்காமல் வாய் கொப்பளித்தார்கள், அது கழுவுதல் என்ற நேரடி பொருளை கூட இது ஏற்படுத்தலாம். ஏனெனில் வாயில் வாந்தி எடுத்தார்கள், வாயை கழுவினார்கள், உள்ளே இருக்கக்கூடிய அந்த அசடுகளை வெளியேற்றுவதற்காக வாயை கழுவினார்கள் என்ற கருத்தையும் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் ஹஃபிதஹுல்லாஹ், எனவே உடலில் இருந்து வெளியேறும் அதிகமான அசுத்தமான பொருட்கள் உதுவை முறிக்கும் என்பதே ஆக சரியான கருத்தாக இருக்கும் என்று ஷேக் அரஃபாத் அவர்கள் சொல்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதோடு இந்த விஷயம் முடிவடைகிறது. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை பாருங்கள், மாலிகி மற்றும் ஷாஃபி அறிஞர்கள் இந்த ஒரு கருத்து என்ன? உது முறியும் என்பது யாருடைய கருத்து? ஹனஃபி, ஹம்பலி. உது முறியாது என்பது யாருடைய கருத்து? முந்துவாரம் பிந்துவாரம் அல்லாத வேறு வழிகளில் இருந்து வெளியேறுவது ஷாஃபி, மாலிகி. நம்பூருக்கு சம்பந்தமான 2 மதுகமே வெவ்வேறு விதத்தில் இருக்கிறார்கள். ஹனஃபி மதுஹபு முறியும் என்கிறார்கள், ஷாஃபி மதுஹபு முறியாது என்று சொல்கிறார்கள்.
அவர்கள் நிலைப்பாடு என்னவென்றால் இரு வழிகள் அல்லாத மாலிகி மற்றும் ஷாஃபி அறிஞர்களின் நிலைப்பாடு இரு வழிகள் அல்லாத மற்ற உடல் பாகங்களிலிருந்து ரத்தம் வாந்தி போன்றவை வெளியேறினால் அது அதிகமாகவும் அசுத்தமாகவும் இருந்தாலும் உதுவை முறிக்காது. ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜாமா உடலில் இருந்து அசுத்தம் ரத்தம் குத்தி எடுத்தல் செய்தார்கள், ஹிஜாமா செய்தார்கள். பின்னர் அவர்கள் தொழுதார்கள். அவர்கள் உது செய்யவில்லை. ரத்தம் எடுத்த இடத்தை கழுவதை தாண்டி வேறு எதையும் செய்யவில்லை. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜாமா செய்தார்கள். அந்த இடத்தை மட்டும் கழுவி கொண்டார்கள், உது செய்யவில்லை. இறுதியாக அல்லாஹ்வின் அடியார்களே, இமாம் ஷாஃபிஈ யார் அவர்கள்? ஹதீஸ் கலை என்று சொல்லலாம். ஹதீஸ் கலை ஏதாவது நூல் சொல்லுங்க. ஹதீஸ் கலையில் ஏதாவது ஒரு நூல், இமாம் ஷாஃபியுடைய நூல். ஷாஃபியா நான்கு இமாம்களில் மதுஹபில் சுருக்கிட வேண்டாம், மாபெரும் இமாம், மாபெரும் இமாம்களில் ஒரு இமாம். அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ சத்தியத்தை, அல்லாஹ்வின் தூதருடைய இந்த சத்தியத்தை, அந்த சுவடை உலக மக்களுக்கு எடுத்து காட்டின மாபெரும் இமாம்களில் ஒரு இமாம். ஒரு மதுஹபின் இமாமாக எல்லாம் நாம் சுருக்கிவிட முடியாது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களே அப்பேற்பட்ட ஒரு இமாம். இந்த இஸ்லாம் சந்தித்த உலமாக்கள் சந்தித்த ஆளுமைகளில் ஒரு மாபெரும் ஆளுமை. இப்போது மரணித்தார்கள். கருத்து வேறுபாடு. 203 204 204 மாஷா அல்லாஹ். 303 நசாயி 204 ரஹிமஹுல்லாஹ். யாருடைய மாணவர்? யாருக்கு தெரியும்? தெரிந்தவர்கள் கை தூக்கலாம். ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் யாருடைய மாணவர்? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவின் மாணவர். யார் அவர்கள்? ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ். ஷாஃபியின் மாணவர் யார்? அஹ்மத் பின் ஹம்பல், ஹம்பலி மذஹப். பாருங்கள், இத்தனை தொடர்ச்சி பாருங்கள். ஹம்பலி இமாம், ஹம்பலி மذஹப் இமாம் அஹ்மத் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாவின் மாணவர். ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் இமாம் மாலிக் மذஹபினுடைய இமாமான மாலிக் ரஹிமஹுல்லாவினுடைய மாணவர். சங்கிலியை பாருங்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் இந்த விஷயத்திற்கு ஒரு பொன்னான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஷேக் அரஃபாத் பதிவு செய்கிறார்கள். அதை அப்படியே படிக்கிறேன், உங்களுக்கு என்ன புரிந்தது என்று சொல்லுங்கள். இந்த முந்துவாரம் பிந்துவாரம் அல்லாத வழிகளிலிருந்து வெளியேறக்கூடிய விஷயத்திற்கு ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஏனெனில் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? முடியாது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் இந்த விஷயத்தில் மிகச்சிறந்த விளக்கத்தை அளித்துள்ளார்கள். முன் மற்றும் பின் துவாரங்களிலிருந்து காற்று அல்லது வேறு எதுவாக இருந்து வெளியேறினாலும் அது உதுவை முறிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் வாயிலிருந்து வரும் உமிழ்நீர், மூக்கிலிருந்து வரும் சளி, ஏப்பம் போன்றவை உதுவை முறிக்காது என்பதிலும் மக்களிடையே கருத்து வேறுபாடு இல்லை. இதிலிருந்து நாம் அறிவது, வாந்தி, மூக்கிலிருந்து ரத்தம் வடிதல், ஹிஜாமா அல்லது உடலின் மற்ற பாகங்களிலிருந்து வெளியேறும் எதுவும் உதுவை முறிக்காது. உது முறிவது 3 வழிகளுடன், அதாவது முன் பின் அந்த பாலுறப்பு, அந்த 2 வழிகளுடன் மட்டுமே தொடர்புடையது. ஏனெனில் உது என்பது வெளியேறும் பொருட்கள் அசுத்தமா இல்லையா என்பதை சார்ந்ததல்ல. உதாரணமாக, பின்துவாரத்திலிருந்து பிரியும் காற்று அசுத்தமானதல்ல. ஏனெனில் அது ஆடையை அசுத்தப்படுத்தவில்லையே, அந்த ஆடையை நாம் சுத்தம் செய்யவில்லையே, ஆனால் அது உலுவை முறிக்கிறது. காற்று பிரிகிறது, அந்த காற்று ஆடையில் படுகிறது, அந்த ஆடையை நாம் சுத்தம் செய்கிறோமா? அதே சமயம் விந்து தூய்மையானது, அசுத்தமானதல்ல, ஆனால் அதற்கு குளிப்பு கடமையாகிறது.
விந்து தூய்மையானது, அது வெளியேறினால் குளிப்பு கடமையாகிறது. எனவே உது மற்றும் குளிப்பு ஆகியவை அசுத்தமா சுத்தமா என்பதை அல்ல, இது இறைவன் இட்ட கட்டளைக்கு கட்டுப்படுதல். இது இறைவன் இட்ட கட்டளைக்கு கட்டுப்படுதல் சார்ந்த ஒரு வணக்கமாகும். இது அசுத்தத்தை மட்டும் சார்ந்ததல்ல என்று சொல்லி முடிக்கிறார்கள். ஷாஃபி சொல்வதற்கு ஒரு கருத்து என்ன உங்களுக்கு புரிகிறது? என்ன சொல்கிறார்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கருத்து மிகவும் உற்று நோக்க வேண்டிய ஒரு கருத்து. எனினும் அல்ஹம்துலில்லாஹ் ஷேக் அரஃபாத் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டார்கள். ஆக நெருக்கமான கருத்து உதுவை இது முறிக்கும் என்பதை சொல்கிறார்கள். அதேதான் இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இந்த நூலில் 6 இல்லை என்றால் 5 முறிப்பவைகளாக இருந்திருக்கும். ஆனால் 6 முறிப்பவைகள் உதுவை. இரண்டாவது என்ன? முந்துவாரம் பிந்துவாரம் அல்லாத வழிகளிலிருந்து வெளியேறுவதை ஒரு உது முறிக்கக்கூடியதாகத்தான் இரண்டாவதாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் இத்தனை விஷயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வின் அடியார்கள், இத்தனை விஷயங்களை நாம் இவ்வொரு ஆர்வமாக படிக்கிறதற்கு காரணம் அனைவர்களும் இளைஞர்களாக இருக்கிறீர்கள். மாஷா அல்லாஹ், உங்களையும் சேர்த்துதான். நீங்க தான் முதல் இளைஞர்கள். அல்லாஹ் பாரிக். அனைவர்களும் இளைஞர்களாக இருப்பதினால் கூர்மையாக இந்த விஷயங்களை உள்வாங்க முடியும். எவ்வளவு அழகான ஒரு விளக்கங்களை உலமாக்கள் தருகிறார்கள். எனினும் நெருக்கமான விஷயம் இது. இது உலமாக்களை பேசியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. மீதமுள்ள உதுவை முறிக்கக்கூடிய காரியங்களை அல்லாஹ் நாடினால் நாளையோட வகுப்போடு முடித்து விடுவோம். மீதம் 4 உதுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் நாடினால் நாளைய வகுப்பில் பார்ப்போம். நாளையோடு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் அடியார்கள் நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த நூலின் ஃபிக்ஹ் பகுதி நிறைவடைகிறது. நாளையோடு இந்த நூலின் ஃபிக்ஹ் பகுதி நிறைவடைந்து மிக முக்கியமான ஒரு கட்டத்திற்கு செல்கிறோம். இந்த நூலிற்கு என்ன நூல்? ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள். அல்லாஹ்விடம் நாம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள், ஒரு முஸ்லிம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள், மற்றும் அடுத்தது ஒரு முஸ்லிம் பேண வேண்டிய சக மனிதர்களுடன் பேண வேண்டிய ஒழுக்கங்கள். அடுத்த பாடம் ஒரு முஸ்லிமிடம் இருக்கக்கூடாத கெட்ட ஒழுக்கங்கள். 3 மிக முக்கியமான பாடங்கள் தான் அடுத்த வாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து படிக்க போகிறோம். இதுவரை நாம் அதிகமாக ஒழுக்கத்தை பற்றியான பாடங்களை நாம் படித்ததில்லை. அதிகமாக கொள்கையிலும் ஃபிக்ஹிலும் நாம் படித்திருக்கிறோம். அதற்கான நேரம் இப்போது வந்திருக்கிறது நமக்கு. கொள்கை முடித்ததற்கு பிறகு, ஃபிக்ஹை முடித்ததற்கு பிறகு இந்த நூலில் அடுத்ததாக வரக்கூடிய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து படிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதோடு அந்த 3 விஷயங்கள், அல்லாஹ்விடம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள், சக மனிதர்களிடம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள், ஒரு மனிதரிடம் இருக்கக்கூடாத ஒழுக்கங்கள், அனைத்தையும் பேசுகிறார்கள். விபச்சாரத்திலிருந்து மற்ற விஷயங்களிலிருந்து, வட்டியிலிருந்து, ரிபாவிலிருந்து எல்லா விஷயங்களையும் செய்கிறார்கள். அதற்கு ஷேக் அரஃபாத் வேற விளக்கம் தருகிறார்கள். இதை 3ஐயும் பார்த்து விட்டதற்கு பிறகு மறுமையின் தயாரிப்பான ஜனாசாவிற்கு செல்கிறார்கள். அதோடு இந்த நூல் முடிவடைகிறது. ஜனாசாவுடைய ஃபிக்ஹ் சட்ட திட்டங்கள் மிக முக்கியமான விஷயம். அதோடு முடிவடைகிறது. அல்லாஹ் நாடினால் நோன்பிற்கு முன்னால் குறைந்தபட்சம் ஜனாசா சட்டங்களையாவது ஷவ்வால் மாதத்திற்கு படிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஆக்கி, மீதமுள்ள அனைத்தையுமே, ஒழுக்கம் சார்ந்த அனைத்தையுமே நோன்பிற்கு முன்னால் முடிக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்த அருள் புரிவானாக. ஏறத்தாழ பார்த்தோம் என்றால் இன்னும் மாதத்திற்கு எத்தனை வகுப்புகள்? 8 வகுப்புகள். 8 அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் முடிக்க முயற்சி செய்வோம். முழு புத்தகத்தை. அல்லாஹ் போதுமானவன். سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز.